மறுபடி இந்த வருஷம் பிரசங்கிக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஒரு 8 வாரங்கள், ஒரு 6-8 வாரங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை நான் பேசவில்லை. ஆனாலும் தேவ பிள்ளைகள், நீங்கள் ஊழியர்கள் அருமையாக ஆண்டவருடைய ஊழியர்களை செய்து தேவ வார்த்தையை தியானித்து மற்ற ஊழியர்கள் வந்து மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பது தேவனுக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷ நற்செய்தி நூலிலே 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். Book of John chapter 16 verse 33. யோவான் 16:33 எடுத்தவர்கள் நாங்கள் வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. John chapter 16 verse 33. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கிலீஷ்ல இருக்க வாசிப்போமா? These things I have spoken unto you, that in me you might have peace. In the world you shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. Amen. In the world we have tribulation. Isn't it? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாய்மொழியிலே தன்னுடைய அன்பான வார்த்தைகளை பேசும் பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும் பொருட்டு இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு, அவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதிலே கருத்துள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே எழுதும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. சங்கீதம் 37 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்முடைய வேலை. சோ தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் நம்மை பார்த்து எப்பொழுது நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். அதை நம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்தில் பலவிதமான சத்தியங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். சோ சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு, உங்களுடைய மனமகிழ்ச்சியை கெடுப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுப்பதற்கு, உங்களுடைய உயர்வுகளை தடுப்பதற்கு சத்ருவானவன் ஆங்காங்கே கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். யோவான் 10வது அதிகாரம் சொல்லுகிறது, 10வது வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அந்த திருடன் என்று சொல்லப்படுகிறவன் பிசாசை குறிக்கிறது, சத்துருவை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. இந்த சாத்தான் என்பவன், இந்த சத்துரு என்பவன், இந்த பிசாஸ் என்பவன் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைவதனுடைய நோக்கத்தை தேவன் சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சத்துருவானவன் என்டர் பண்ணுகிறதுடைய நோக்கம் நம்முடைய சந்தோஷத்தை திருடணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக, தேவனுடைய நோக்கங்களை முறியடிப்பதற்காக சத்துருவானவன் எப்பவும் கிரியை செய்கிறான், எகெயின்ஸ்டா இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகளையும் உபத்திரவங்களையும் எல்லாவித கெடுதிகளையும் கொண்டு வருகிறான். இந்த உலகம், வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யாருக்குள் கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு யோவான் 14வது அதிகாரம் 30 என்று நினைக்கிறேன், வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி வரும் பொழுது என்னிடத்துல ஏதாவது அவனுக்கு காரியம் இருந்தால் தான் அதில் நுழைய முடியும். But Jesus says,
the ruler of the earth is coming unto me, is coming. He is focused on me, but he don't have anything in my life. He don't have anything. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது என்னுடைய வாழ்க்கையிலே குறை சொல்லுவதற்கு, என்னை குற்றப்படுத்துவதற்கு, என்னுடைய சந்தோஷத்தை திருடுவதற்கு அவனுக்கு ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன? ஏன் இயேசு இதை தைரியமாய் சொல்லுகிறார்? எப்படி இயேசுவால் இதை சொல்ல முடிந்தது? அதுக்கு ஒரு வசனத்தை பார்த்துட்டு நாங்க போவோம். 8வது அதிகாரம் யோவான்ல கையை வச்சுக்கிறேங்க. John chapter 8, same book, verse 29. வாசிக்கிறீங்களா? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், பிசாசு வர்றான். Listen carefully. The evil spirit is coming. Evil spirit trying to do something in our life. Something. We don't know what. But something is going to steal in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ திருட பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை களவாடுவதற்கு முயற்சி செய்கிறான். பட் இயேசு சொல்லுகிறார், அவன் வர்றான். He is a ruler. But he doesn't have anything in my life. என் வாழ்க்கையில் ஒண்ணுமே கிடையாது. ஏன் ஒன்றும் கிடையாது? ஏன் தைரியமாய் இயேசுவால் சொல்ல முடிந்தது? இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத ஒன்றை இயேசு சொன்னதனுடைய நோக்கம் 8:29 விளக்கம் இருக்கிறது. ஏனென்றால் என்னை அனுப்பினவர் ஆகிய பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The God is with me. The Creator who has sent me in this earth, who has sent in your life. என்னை அனுப்பினவர், என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் is with me. Listen, my dear children of God. The Lord has said to you, I never forsake you. I never leave you alone. தேவன் தெளிவாய் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதல்ல, உன்னை கைவிடுவதல்ல. நான் என்றென்றும் உன்னோடு கூட இருக்கிற ஒரு சக்தி ஆவியை உனக்குள் தந்திருக்கிறேன். I have given the comfort in your life. I have sent the Holy Spirit in your life. தேவனுடைய சத்திய திட்டங்களை, தேவனுடைய சத்திய ராஜ்யத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்தேன் என்று தேவன் சொன்னார். Listen. So தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசு ஒன்றும் கிடையாது. Do you understand what I'm saying? புரியுதா நான் என்ன சொல்லுகிறது? தேவன் என்னோடு இருக்கும் வரை, தேவனுடைய கிரியை என்னோடு இருக்கும் வரை, தேவனுடைய கரம் என்னை நடத்தும் வரை சத்துரு ஆனவனுக்கு என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. He doesn't have any simple point in our life. Because your God, your Father who died for you is with you. You have to believe that in your heart. We have to believe my God is with me. Who can stand against me? Then தேவன் என்னோடு கூட இருந்தால், என் கர்த்தர் என்னோடு இருந்தால், எனக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலில் போகும் என்று ஏசாயா 57 தெளிவாய் ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு 54:17 நினைக்கிறேன். அதுக்கு வாசிக்கிறீங்களா? ஏசாயா 54:17. Isaiah chapter 54 verse 17. வேகமா 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதமும் யார் உருவாக்குவா? சொல்லுங்களேன். சத்துருவானவன், பிசாசானவன், நம்மை எதிர்க்கிறவன், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டவன், நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை திருட நினைக்கிறவன், நம்முடைய வாழ்க்கையின் உறவை உடைக்க நினைக்கிறவன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிர்மூலமாக்க விரும்புகிறவன். வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஆயுதங்களை உருவாக்குவான். எதற்கு ஆயுதம்? உன்னை கொல்லுவதற்காக,
உன்னை கெடுப்பதற்காக, உன்னை வேதனைப்படுத்துவதற்காக, உன்னை துக்கப்படுத்துவதற்காக, உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுப்பதற்காக சத்துருவானவன் ஆயுதங்களை உருவாக்குவான். But I am telling you, my dear children of God, நான் உனக்கு சொல்லுகிறேன் பிள்ளையே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும். Because the God is with me, with you. He is the protector in your life. Glory to God. தேவச்சனமே, தேவச்சனமே, you need that faith in your life. எந்த இடத்துல எப்படி வருதுன்னு தெரியாது, எங்க கொண்டு வருகிறான் என்று தெரியாது. ஆராதனையிலே தெளிவா மறுபடியாக சில வார்த்தைகளை ஆண்டவர் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத, கலங்காத, திகையாத என்ற அந்த உணர்வுகளை கொடுத்தார் ஆராதனையில. சோ வார்த்தைக்கு ஏற்ற ஒரு ஆராதனையை ஆவியானவர் நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும், சொல்லுங்க எல்லாரும், வாய்க்காதே. ஏன்னு நல்ல கவனி. இன்னொரு சீக்கிரம் நான் சொல்றேன். ஆயுதம் உருவாக்கப்படுறது எங்க கண்ணுக்கு தெரியல, நிர்மூலமாக்கப்பட்டது தெரியல. காரணம், ரெண்டுக்கும் நடுவே என் கர்த்தர் செயல்படுகிறார். You know the secret in your life? So many troubles is coming to you, but you don't know what are the enemies. Arrows come to you, but God already blocked all the arrows. நீங்க தெரியும், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. ஐயா, யோபுவுக்கு பின்னுக்கு என்ன நடக்குதுன்னு யோபுவுக்கு தெரியாது. தெரிஞ்சா யோபுவுக்கு தாங்க முடியாது. நமக்கு பின்னுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. கொஞ்சம் நடக்கிறதையே தாங்க முடியல. கொஞ்சம் நடக்கிற இந்த பிரச்சனையே நம்மளால மேற்கொள்ள முடியல. எல்லாம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியுமா, நானும் நீங்களும் வீதியில போகும் பொழுது எப்ப நம்மளை விழுங்கலாம், எப்ப எக்ஸிடென்ட் பண்ணலாம், எப்ப கொல்லலாம், எப்ப அழிக்கலான்னு பிசாசு தெரிந்து கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அவன் எங்க சுற்றினார் என்ன, என் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை நம் தேவனுடைய அபிஷேகம் நம்மை சுற்றி இருக்கிறது. நம் தேவனுடைய அக்கினி நம்மை சுற்றி இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அக்கினி மதில் நம் வாழ்க்கையிலே வெளியிலும் இருக்கிறது, உள்ளுக்குள்ளும் இருக்கிறது. நம் தேவன் நம்மை அசையாமல் காக்கிறவர். That is the faith we need in our life. இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நம்மை ரட்சித்தவர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தினவர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக உயிரை கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். நம் குடும்பத்தோடு இருக்கிறார், நம் பிள்ளைகளோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் தேவையின் சகல சூழலிலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். சில நேரம் போற பாதைகள் குறுக்கு மறுக்கு மாதிரி தெரியும் ஐயா, but God is faithful in your life. Our God is faithful God. He never lied. He never lied. ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். பட் நமக்கு வர்ற பிரச்சனையில இயேசு தெளிவா சொன்னாரு சீசர்களை பார்த்து, உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு என்ன இடத்துல ஒண்ணுமே கிடையாது, எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன் கிடையாது? என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த காரியமும் அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நான் என்னை அனுப்பினவரோடு கனெக்ஷனில் இருக்கிறேன். So that's the secret we need in our life. We have to connect with God each and every second in our life. அதனுடைய அர்த்தம் 24 மணி நேரம் முழங்கால இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறது அல்ல. நாம் வேலை செய்யணும், வீட்டு காரியங்களை பார்க்கணும், கடைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும், பொருளாதார பிரச்சனையை பார்க்கணும். But in that all situation, our hearts need to connect with God. Amen. Hallelujah. Because the Holy Spirit who is dwelling inside of you, He is the one connecting you and God. He is the mediator. Amen. Do you get what I'm saying? This is a very powerful message. If you believe, you will see the glory of God in your life. Hallelujah. That's what God said to Maria, Martha. If you believe, you will see the glory. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். You will see the glory of God in your life. Amen. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு, சொல்லுங்க எல்லாரும்,
சொல்லுங்க, நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? The second part is coming. இரண்டாவது காரியம் அங்க வருது. ஆமீன் சொன்ன உடனே அந்த அடுத்ததுக்கு ஆமீன் சொல்லணும். அதுலயும் கவனமா இருக்கணும். So everybody saying amen, that's good. But second part is coming there. That verse is not ended. For that also we have to say amen. Okay? Do you get? Okay. வாசிப்போம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். Listen. Why evil doesn't have anything in our life, in Jesus' life? Because his Father, who has sent him to this world, he was with him. அவர் தெளிவா சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? Why the Father God with Son of God always? ஏன்? There's a secret. வாசிங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் That is the secret. செய்கிறபடியால் அவர் என்னை தனியே. Now we have to say, என் பிதாவுக்கு பிரியமானவைகள். Are we doing that? That is the secret. அது செய்யணுமா? But Jesus says, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பயாவது இருந்துட்டு செய்கிறேன்னு சொல்லல. நேத்து செஞ்சேன் நாளைக்கு செய்வேன்னு சொல்லல. நான் இந்த பூமிக்கு வந்த போது 12 வயசுல நான் போய் தேவாலயத்துல இருக்கும் போது செஞ்சேன். அப்புறம் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது செஞ்சேன். இடையில விட்டுட்டேன்னு அவர் சொல்லல. தேவன் சொல்லுகிறார், வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். Because ஏன் இருக்கிறார்? எதற்காக இருக்கிறார்? என்ன நோக்கத்திற்கு அவர் அனுப்பினாரோ, எதை செய்ய சொல்லி அனுப்பினாரோ, எதை என் வாழ்க்கையில் கடைபிடிக்க அனுப்பினாரோ, எதை போதிக்க அனுப்பினாரோ, என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பூமியிலே தேவனால் அனுப்பப்பட்டேனோ அத்தனை சித்தத்தையும் அத்தனை காரியங்களையும் அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். That is the secret. அதுதான் நம்ம வாழ்க்கையில டார்கெட் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்மை இருதயத்துக்கு பிரியமா நான் வாழணும் ஆண்டவரே. தாவீது வாழ்ந்தார், பவுல் வாழ்ந்தார், எரேமியா வாழ்ந்தார், தானியேல் வாழ்ந்தார். அதெல்லாம் முடிஞ்ச கதை, அதெல்லாம் முடிஞ்சு. நான் வாழுகிறேனா? That is the question. Don't join with the Christian religion. Never. Christian religion க்கு join பண்ணக்கூடாது. Religion spoil our life. Religion நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கும். Religionல இருக்கிறதான காரியங்கள் நம்முடைய மண்டையை குழப்பும். But connect with Jesus. Amen. Connect with God. Connect with the Holy Spirit. That is the reason God died for us. That is the main reason. அவருக்கு தேவை நம்முடைய உறவு, கனெக்ஷன். அந்த உறவு அங்க நேரா இருக்கணும் ஆண்டவரோடு. அந்த உறவு தான் என்ன செய்யும்? நம்மை அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறவனாய் உருவாக்கி கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவன் உருவாக்குவார். The Holy Spirit is dwelling inside of you. He will change your life. He will correct us. He will teach us. அவர் சொல்லித் தருவார். தேவஜனமே, பிதாவுக்கு பிரியமானதை இயேசு செய்தார். ஆகவே பிதா அவரோடு கூட இருந்தார். அவரோடு பிதா இருந்ததினாலே பிசாசுக்கு ஒண்ணுமே இருக்கல. So what about our life? நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணுமா? மத்தவன் காரணம் கிடையாது. இன்னொரு மனுஷனை குற்றம் சொல்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது. சந்தோஷம் நம்ம உருவாக்கி கொள்ளணும். நம்ம தான் வார்த்தையின்படி வாழுவதற்கு பிரயாசப்படணும். சந்தோஷம் வராமல் இருப்பதற்கு தடை பண்ணுகிற காரியங்கள் பைபிள்ல ஏராளம் இருக்கிறது. ஏராளம் இருக்கிறது. ஏன் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் இல்லாமல் போகிறது? சந்தோஷத்தை கெடுக்கிற காரணங்கள் என்ன? சந்தோஷம் இல்லாம போறதுக்கு மெயின் காரணம் பொறாமை.
பொறாமை இருக்கிற மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்காது. எரிச்சல் இருக்கிறவனுக்கு சந்தோஷம் இருக்காது. கோபம் இருக்கிறவனுக்கு சந்தோஷம் இருக்காது. வைராக்கியம் இருக்கிறவனுக்கு சந்தோஷம் இருக்காது. பிடிவாதம் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. நான் என்ற ஆணவம் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. மற்றவனை விட நான் மேல் என்று எண்ணுகிறவனுக்கு சந்தோஷமே இருக்காது. Do you know why? Always thinking something against the word of God. That is the reason they don't have peace in their life. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எவர்களெல்லாம் சிந்திக்கிறார்களோ, எவர்களெல்லாம் யோசிக்கிறார்களோ, எவர்களெல்லாம் முயற்சிக்கிறார்களோ, they never get peace and happiness and gladness in their life because they are working against the word of God. You believe or not, that's the truth. I can challenge you in the word of God. சவாலிட்டு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருக்குமா இருந்தால் we can't live with joyful presence of God. தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் நீ ஒளி, இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம் இல்லை. கர்த்தர் 7 சொல்லுகிறார். 16 நாம வாசிக்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை சொல்லுகிறேன். இயேசு நாம் ஆராதிக்கிறோம், இயேசுவின் அண்டையில் வருகிறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தொங்குதுன்னா, what is the secret? What is the reason? That means Monday to Saturday we don't have any peace in our life. சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. இது ஏன்? இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு நான் தான் காரணம். We can't blame somebody else. சந்தோஷத்தை உருவாக்குகிற ஜீவன் நம் நாவில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம். Use that powerful weapons that God has given to you. Speak life in your life. ஜீவனை பேசு. சபையே ஜீவனை பேசுங்க, ஜீவனை பிரயாசப்படுங்க, நல்லதை பேசுங்க. மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கிறதோ அவன் அப்படிதான் இருப்பான். If you have narrow mind, you will be a narrow-minded people. narrow mind, ஒரு குறுகிய வட்டம், ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்தா, ஒரு ஒடுங்கிய மனப்பான்மை நமக்கு இருந்தா, we can't do great works for God. Think broadly. ஒரு குண்டு சட்டியில குதிரோட அடிக்கிறது சொல்லி இருக்கேன். எவ்வளவு வேகமா சர்க்கஸ்ல மோட்டார் பைக் ஓடினாலும் அது உள்ளுக்குதான். Doesn't matter what are the speed he is running, he is giving the accelerator. Not going. Doesn't work. வெளியே வர முடியாது. வெளியே வந்தா எங்க போய் விடுவார்னு தெரியாது. ஐயா, குறுகிய மனப்பான்மை இருக்கும் வரை நம் வாழ்க்கையில் சமாதானம் வராது. Change the thoughts according to the word of God. Imagine big things for God. பெரிய காரியங்களை சிந்தியுங்கள், பெரியவைகளை பேசுங்கள். ஒரு நாளும் மரணத்தை பேசக்கூடாது. என் வாழ்க்கை இதுதான், என் நிலைமை இதுதான், நான் இப்படியே தான், என் வாழ்க்கை முடிஞ்சிடும். நோய் எப்படி சொல்லிக் கொண்டு அப்படிதான் முடிப்பார். ஏன்னா நீ அதைத்தான் பிரயாசப்படுகிறார். ஜீவன் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எனக்காக மரித்த தெய்வம் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது, அவர் கொடுத்த ஜீவனுள்ள வேதம் எனக்குள் இருக்கிறது. நான் பிரயாசப்படுகிறேன் அவருடைய வார்த்தையின்படி வாழ. என்னதான் பலவீனம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை தோற்க மாட்டான் சரித்திரம். That is the faith I have. So many Christians today, their life doesn't have this kind of faith. நிறைய ஜனங்களை சந்தித்த இலங்கை இந்தியாவில். But when they come, even பெரிய சர்ச்சஸ்ல இருக்கிறவர்கள் வந்து பேசும் பொழுது கூட காரியங்களை எப்ப பார்த்தாலும் வருஷ கணக்கில் இருக்கிறவர்கள் ஜெபத்துல வரும் பொழுது ஆண்டவருடைய கிருபையில வார்த்தையினால் அநேக மாற்றங்களோடு சிலர் பேசினார்கள். ஆனால் பலருடைய வாழ்க்கையில ஒரே போராட்டம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு போராட்டம். Why? தேவன் பிச்சைக்காரரா? நம்முடைய
தேவன் நன்மை செய்யாதவரா? நம்முடைய தேவனால் ஆசீர்வதிக்க முடியாதா? நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதா? இல்லை. ஏன் சோம்பேறித்தனம்? ஏன் மனிதனுடைய குறுகிய மனப்பான்மை? அடர்ந்த பார்வை கிடையாது, தொலைதூரமான பார்வை கிடையாது. ஒரே காரியத்தை பார்த்து பார்த்து பழகினதுனால அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் லோத்து பார்த்ததெல்லாம் அந்த குறுகிய பார்வை. லோத்து பார்த்தா இந்த தோட்டம் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கு, தேவனுடைய தோட்டம் போல இருக்கு, என் ஆடு மாடுகளுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு பார்த்தான். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நீ இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போனா அந்த பக்கம் போ, நீ எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் என் கால் விதிக்கும் தேசத்தை எல்லாம் என் கர்த்தரால் எனக்கு சொந்தமாக்க முடியும் என்ற விசுவாசம் இருந்தது. அதான் விசுவாசத்தின் தந்தை. சோ ஒரு குறுகியதுல வச்சுட்டு பார்த்தா அழிவு வந்துச்சு, வாழ்க்கையே சீரழிஞ்சிச்சு, எல்லாம் உப்பு தூணா மனைவியும் மாறிட்டா, பிள்ளைகளோடு இணைந்து அருவருப்பான ஒரு சந்ததியை உண்டு பண்ணிட்டு அற்ப லாபத்துக்கு ஆசைப்பட்டவன் வீணா போனான். ஆபிரகாமோ இன்றும் பேசப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியை படைத்த என் தேவனிடத்தில் தான் எனக்கு ஒத்தாசை வரும். That is the faith, that is the confess. விசுவாசத்தோட அறிக்கை. We have to practice this. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொன்று எங்களுக்கு நேரிடல. வாசிப்போம் அந்த வசனத்தை. 1 Corinthians 10:13. 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்ல. எல்லாரும் எழுதுறீங்களா? இங்கிலீஷ்ல எழுதுறீங்களா பிள்ளைங்க? 1 Corinthians New Testament. Okay. Ex Roman then 1 Corinthians. சரி. Okay, எழுதுறீங்க. வாசிங்கம்மா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே This அல்ல. is what the Holy Spirit saying. பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆனா நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஐயோ, எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் இந்த போராட்டம், எனக்கு தான் இந்த வியாதி, எனக்கு தான் இந்த சூழ்நிலை. ஐயா, நம்மை விட மோசமான சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே அநேகர் வாழுகிறார்கள். என்னோட வாங்க இலங்கைக்கு அப்கண்ட்ரி சைடுக்கு போவோம், யாழ்ப்பாணத்துக்கு போவாதீங்க. யாழ்ப்பாணத்துக்கு வெளிநாடு காசு நிறைய போறதுனால வாழ்க்கை வேற. மலையகத்துக்கு வாங்க, தேயிலை தோட்ட பகுதி, ரப்பர் தோட்ட பகுதிக்கு வாங்க. இருக்கிற குடிசைகளை பாருங்க. ஒரு துண்டு பிஸ்கட் இல்லாம பிள்ளைங்க அழுகிறத பாருங்க. மூக்கு துடைக்க பேப்பர் இல்லாம வலிஞ்சு கிடக்கிறத பார்ப்பீங்க. சாப்பாடு எப்ப கிடைக்கும் என்று ஏங்குகிற கண்களை பார்ப்பீர்கள். நாங்க எங்கேயா இருக்கிறோம்? நமக்கு மிஞ்சி போய் கிடக்குது. பிள்ளைங்களை சாப்பிட சொன்னா சாப்பிடுது இல்லை, இது கொண்டு அது கொண்டு அது கொண்டு வேற வேறையா செஞ்சு வச்சுட்டு மிஞ்சி போய் கிடந்தா அதுவும் பிரச்சனை. அதுதான் நம்ம வாழ்க்கை. But God blessed us so richly in this place. So we have to thankful for that. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை நமக்கு வரல. இந்த சோதனையிலும் நீ சந்தோஷமாயிரு. That is the word that God has given. சந்தோஷத்தை யாராலையும் கொடுக்க முடியுமா? நேத்தன் மூஞ்ச தொங்க வச்சுட்டு கோமா அப்படியே யோசனையில் இருந்தா நான் வந்து சந்தோஷம் கொடுக்க முடியுமா? தேவனும் சந்தோஷங்கிற ஒரு மெஜிக்க உள்ளுக்கு அனுப்ப மாட்டார். We have to believe. Our God is not black magic God. Black magic எல்லாம் பண்ண மாட்டார். ஜி கும்பா நோடி ஒன்று வராதவங்க வருமா? அப்படி வர வைக்க மாட்டார். தேவன் நம்முடைய இருதயத்துக்கு வார்த்தையிலே காரியங்களை சொல்லுவார். வார்த்தையின்படி சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு வழிமுறைகளை கற்றுத் தருவார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம்.
அதுக்கு நம்ம வார்த்தையை கையில் எடுக்கணும், வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தையை கேட்கணும். ஆடியோ பைபிள்ல இந்த வார்த்தை உள்ளுக்கு வரும் பொழுது நமக்குள்ள ஒரு ஜீவனை அந்த வார்த்தை உண்டு பண்ணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 இருந்து தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, சந்தோஷம் வானத்திலிருந்து குதிக்காது, பூமியிலிருந்து முளைக்காது, பக்கத்தில் இருக்கிற மனுஷராலையும் திணிக்க முடியாது. சந்தோஷத்தை நாம் தான் நமக்குள்ளே கிரியேட் பண்ண வேண்டும். நம்ம தான் அதை உருவாக்கி கொள்ளணும். எப்ப சந்தோஷம் நம்மளை விட்டு போகும்னா, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, நமக்கு போராட்டம் வரும் பொழுது, நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு நெருக்கம் வரும் பொழுது, நமக்கு வியாதி வரும் பொழுது, நமக்கு ஏதாவது குடும்பத்திலே சூழ்நிலைகள் தலைகீழா இருக்கும் பொழுது, நம்முடைய யோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய குழப்பங்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும் பொழுது அது பிசாசினுடைய ஆயுதம். அப்ப நம்ம விசுவாசிக்கணும், இது என் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு சத்துருவினாலே கொண்டு வருகிற, என் மாமிசத்தினால் ஏற்படுத்தப்படுகிற காரியம். இதை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிக்கிறேன். காரணம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. ஆகவே நான் இதை என்னுடைய சிந்தை மண்டலத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விசுவாசம். தேவன் வேதத்துல எங்கேயுமே பிளாக் மேஜிக் பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இந்த வானத்துல இருந்து கொற்றேன்னு கொட்டுகிறவர் அல்ல. ஆமா, எலியாவுக்கு காகத்திட்ட கொடுத்தாரு, உண்மைதான். இன்னைக்கு காகம் நமக்கு தந்தா நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிடுவீங்களா? ஐயோ, காகமா பார்க்கவே கண்ணங்கரைன்னு இருக்கு, விஜய் மாதிரி. அது வாயில வேற அப்படியே எப்படி இருக்கு, அது இந்த அசிங்கத்தெல்லாம் கொத்திட்டு அதை கொண்டு வருதோ அதை நான் சாப்பிட்றதான்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? எலியா கேட்டாரா? தட் இஸ் த டிஃபரண்ட் ஐயா, கோட்லி பீப்புளுக்கும் நார்மல் பிலீவர்ஸுக்கும். கேட்டாரா எலியா? ஆண்டவரே, இப்பதான் பெரிய பெரிய அற்புதம் எல்லாம் செஞ்சேன், இந்த பலிபீடத்தை செட் பண்ணிட்டு நான் பலியிட்டு அந்த அக்கினியெல்லாம் பட்சித்து நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன், இந்த அசிங்கம் பிடிச்ச காரியத்துக்கு தேவையில் எனக்கு அனுப்புறீர், ஏன் தேவ தூதர் அனுப்பி எனக்கு அனுப்ப முடியாதுன்னு கேட்டாரா? சொல்லுங்களே. அவர் என்ன சொன்னாரு? தேவரி, நீ தருகிறது காகத்திட்ட இருந்து வந்தா என்ன, குருவி கிட்ட இருந்து வந்தா என்ன, புழு கிட்ட இருந்து வந்தா என்ன, நீர் தருகிறீர், நான் பெற்றுக் கொள்கிறேன். That's how we need to love God. அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே whatever difficulties you are going through today, doesn't matter what are the difficulties you are facing today. இந்த பிரச்சனைகளை ஆல்ரெடி மனுஷன் சந்திச்சிட்டான், ஆல்ரெடி மனுஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உலகத்துல நமக்கு தெரியல, நம்ம நினைக்கிறோம், ஓ இதெல்லாம் நல்லா இருக்கலாம், நமக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை. இல்லையா, அம்பானி வீட்லயும் பிரச்சனை இருக்கு. எங்க இருக்கு? முக ஸ்டாலின் வீட்லயும் பிரச்சனை இருக்கு, தளபதி விஜய் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. நம்ம வீட்டுல உள்ளதெல்லாம் சர்வ சாதாரண ஐயா, உண்மைதானே? ஆண்டவர் சொல்றாரு, ஐயா ஏலி வீட்லயே பிரச்சனை இருந்துச்சு ஐயா. நானா பைபிளுக்கு வெளியே கதை சொல்றோம், உள்ளுக்கு சொல்றோம். ஏலி வீட்ல இருந்துச்சு, மோசே வீட்ல இருந்துச்சு, ஆபிரகாம் வீட்ல இருந்துச்சு, யாக்கோபு வீட்ல இருந்துச்சு, தாவீது வீட்ல இருந்துச்சு, சாலமோன் வீட்ல இருந்துச்சு. எங்கயா பிரச்சனை இருக்கல? சோ தேவன் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை மனுஷனுக்கு வரும். காரணம், உலகம் பிள்ளாங்களுக்குள் கிடக்கிறோம், உலகத்தின் அதிபதி வர்றான்னு சந்தோஷத்தை கெடுக்க. பட் நீ நம்பு, இதை ஜெயித்தோருவர் இருக்கிறோம். My God, He got the victorious life for us. Believe, my dear children of God. Faith will take you higher and higher places by the power of the Holy Spirit and the Word of God
It'll encourage you and motivate you. It will take you to the next level. The word of God is faithful in our life. தேவன் உண்மையுள்ளவர். சொல்லுகிறார், அவருடைய பிரச்சனை நீ பார்த்து கலங்காதடா. இதை பார்த்தவர்கள் ஏராளம் உண்டு. அதை வெற்றி கொள்ளுவதற்கு நான் அற்புதம் செய்திருக்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவர். நீங்க நான் ஆராதிக்கிறவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற கை பொம்மை கிடையாது. He is not a statue. He is living God. He can talk. He can hear. Amen. அவரால் கேட்க முடியும். He can see our situation. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கலாம்னா அதுல உள்ளுக்கு மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்ன? தேவனுக்கு கண்கள் இருக்கிறது ஐயா. ஆமென். நம்முடைய தேவனுடைய கண்கள் செருபாபேலுடைய கையில் இருக்கிற அந்த தூக்குநூலை அழகாய் பார்த்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. Don't lose your faith. உங்களுடைய விசுவாசத்தை தளர விடாது. உங்களுடைய நம்பிக்கையில நம்ம தளராம இருக்கணும். தேவன் சொல்லுகிறார், உலகத்துல உள்ள மனுஷருக்கு எல்லாம் வந்த பிரச்சனை தான் நீயும் ஃபேஸ் பண்ற. அதை விட குறைஞ்சது. திஸ் இஸ் நத்திங். ஏன் பிரச்சனையை பார்த்து நாங்க மழையா நினைச்சாதான் பிரச்சனை பெருசா தெரியும். பிரச்சனையை பார்த்துட்டு அவரை பார்க்கும் பொழுது திஸ் இஸ் நத்திங். நம்புறீங்களா? இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில உங்க அனல் அக்கினிய கொட்டணும்னு ஏக்கத்தில் இருக்கிறார். உருவாக்கப்படணும் ஊழியர்கள், அக்கினிய ஜொலிக்கணும் ஊழியர்கள், தேசங்களை கலக்கணும் நீங்க. That's what I pray to God. அதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை வாழ்க்கையில மனுஷன் பார்த்த பிரச்சனைகளை இல்லாம நீ ஒன்னும் புதுசா பார்க்கல. ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து உங்க வாழ்க்கையில நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு நீ புரிஞ்சிக்க. That's what God talking to us. என்ன செஞ்சார்? சரியா? சில காரியத்தை வேகமா உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். இந்த இதுல ஃபுல்லா பார்க்கல. அதுலயே நிற்பேன் 1 hour 2 hour அந்த வசனத்துல. அவ்வளவு சீக்கிரட் உள்ளுக்கு இருக்கு. பட் எனக்கு அதுல நின்ன இன்னொரு விஷயம் உங்களுக்கு காண்பி. இதை அப்படியே வச்சுட்டு முடிஞ்ச அடுத்த கிழமை நம்ம தொடருவோம். சோ நல்லா கவனிங்க. 1 சாமுவேலுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 1ல இருந்து 8 வரைக்கும் சில சம்பவத்தை சீக்கிரமா நாங்க பார்க்க போறோம். 1 சாமுவேல், First Samuel in the Old Testament. First Samuel chapter 30 from 1 verse 1ல இருந்து நம்ம பார்க்க போறோம். வாசிக்கமா, வேகமா வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே. எந்த இடத்துக்குமா? சிக்லாகுக்கு. ரைட், ஓகே. கொஞ்சம் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. எதுக்கு வந்து சேருவதற்கு? எங்கம்மா? மறுபடி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எங்க பைபிள்ல இருக்கிறத தானே கேக்குறேன். சிக்லாகு. சரி, வேற யாராவது சொல்லுங்க அந்த வார்த்தை என்ன? சிக்கலா இருக்கா? சிக்கலா தான் இருக்கு. பைபிள் சிக்கலா. சிக்லாவுக்கு வந்து சிக்லாங்கிறது ஒரு இடம். சரியா? ஒரு இடத்துக்கு வந்து சேருகிறதற்குள்ளே நல்லா கவனிங்க. 29வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சவுலுக்கு பயந்து தாவீது வந்து ஓடி தெரிகிறார் நிறைய இடங்கள்ல. 24ல இருந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் சாப்டர்ல. இந்த ஆக்கீஸ்ங்கிற ஒரு ராஜா கிட்ட போய் இவர் இருப்பார். ஆக்கீஸ் கிட்ட இருந்துகிட்டு ஆக்கீஸுக்கு சார்பா வேலை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஆக்கீஸுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணுவாரு. அது ஆக்கீஸுக்கு தெரியாது. ஆனா மந்திரிமார்கள் இவரை நம்புறது கிடையாது. ஆக்கீஸ் ராஜா இவரை நம்புவார். ஆனா மந்திரிமார்கள் சொல்லுவாங்க, இவனை நீ வச்சிருக்கிறது நமக்கு ஆபத்து. இவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சார்பா ஏதாவது பண்ணி நம்மளுடைய ரத்தங்கள் எல்லாம் சிந்துவான், அதனால இவனை விரட்டிடுன்னு சொல்லிடுவான். அப்ப ஆக்கீஸ் மனம் இல்லாமையே அனுப்பிடுவார். அனுப்புனதுக்கு அப்புறம் தாவீது என்ன செய்யறாரு? ஆக்கீஸுகிட்ட இருந்து புறப்பட்டு தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், மற்ற ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு, இந்த சிக்லாருக்கு அவர் வர்றதுக்கு 3 நாள் பிரயாணத்தில் அவர் வரும் பொழுது ஒரு காரியம் நடக்குது.
அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும். யாரு? அமலேக்கியர். அமலேக்கியர் வந்து வாசிக்கமா, வேகமா வாசிப்போம். சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து. என்ன செய்யறாங்க? சிக்லாக்ல யார் இருக்கிறது? தாவீதுடைய மனைவிமார், பிள்ளைகள், மற்ற தாவீதோடு இருக்கிற குரூப், மற்ற லீடர்ஸ், அவங்களுடைய எல்லா மனைவி பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? இந்த சிக்லாக்ல இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இது வேதத்துல வாசிக்கிற ஒரு சம்பவமா இருந்தாலும் இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில இது ஆண்டவர் மாற்றுகிறார் சொல்லுகிற ஒரு ரகசியத்தை தான் உங்களோடு பேசுகிறேன். கவனிங்க. இப்படி வரும் பொழுது அமலேக்கியர் வந்து என்ன செஞ்சிட்டாங்களா? எல்லாத்தையும் கொள்ளைய. ஏன்னா ஆண்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அதிகமான பலசாலிகள்லாம் போயிட்டாங்க. ஆக இங்க இருக்கிற பெண் பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, உங்களுடைய சொத்து, ஆடு மாடு, வீட்டுல இருக்கிற உடமை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்களை கொன்று போடாமல் அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் அப்படியே கட்டி அடிமைகளா இழுத்துக்கொண்டு தாவீது இருந்த அந்த இடத்தை, அந்த சிக்லாக தாவீதுடைய ஜனங்களை தீக்கிரையாக்கி போட்டார்கள், நெருப்பு வச்சுட்டாங்க. நமக்கு அப்படி நடந்திருக்கா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் நமக்கு ஒண்ணுமே நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படி சிச்சுவேஷன். அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் இந்தியாவில் சொல்லுவாங்க ஜுஜூபி. என்னது? நத்திங். உண்மைதானே? நம்ம படிப்புல போராட்டம், வேலையில போராட்டம், வீட்டுல போராட்டம், உடம்புல போராட்டம். இங்க வச்சு பாருங்க சிச்சுவேஷன் தான் பைபிள் எழுதி தந்திருக்காரு ஆண்டவர். அப்ப சந்தோஷத்தை உருவாக்குறது எப்ப? இது நமக்கு வரும் பொழுது அங்கேயே அதுக்கே தேவன் அற்புதம் செய்தாரே, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். That's how we create the happiness in our life. சரியா? தீக்கிரையாக்கி போட்டார்கள். வாசிப்போம். அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து என்ன செஞ்சிட்டாங்க? சிறைப்பிடிச்சேன்னா இங்க உள்ள மாதிரி கொண்டு ஜெயில போடுறது கிடையாது. இங்க எல்லாம் டிவில இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து, ஃபிட்னஸ்ல இருந்து இருக்கும். அங்க அதெல்லாம் கிடையாது. கயிற்றுல கட்டி ஒரு ஆளோட ஒரு ஆள் செயினில கட்டி நடக்க இல்லாம அப்படியே ஒன்னொன்னா இப்படிதான் போகணும். இப்படியே இழுத்துட்டு போவாங்க. பழைய காலத்துல தான் நடக்கும். அடிமைகளாக இழுத்து கொண்டு போய் ஒருவரையும் கொன்று போடாமல், ஒருத்தரை கொண்டு போடல, அது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கலாம். அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு. இப்ப என்ன நடக்குது? தாவீது அங்க வந்து ஆக்கீஸுக்கு பலவிதமான என்ன சொல்றது, இரட்டிப்பான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வராரு. தீப்பத்தி எரியுது. லண்டன்ல நாங்க இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் பிள்ளைங்க நாங்கெல்லாம். திடீர்னு பார்த்தா போலீஸ்காரன் உள்ளுக்கு நிக்கிறான். லைட் எல்லாம் எரியுது. வீடு கதவு உடைச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு வாரம் கார் வந்து இப்படி ரவுண்ட் போட்டு திரும்புறதோட நம்மளோட வீடு வந்தவனுக்கு தெரியும், பிரகாசம் தெரியும், வேற வந்து நீங்க வரலன்னா சரி. அந்த வீடு இப்படி திரும்புற ரவுண்ட் போட்டுல வீடை பார்த்தா உள்ளுக்கு லைட் எரியுது. அப்ப நான் கேட்கிறேன், லைட் போட்டு வச்சுட்டு போயிட்டோமா? இல்ல, பார்த்தா உள்ளுக்கு தலை தெரியுது. நல்ல உயரமானவங்க நிக்கிறாங்க. வெளியில பார்த்தா போலீஸ் வெஹிக்கிள் நிக்குது. திடீர்னு பக்கத்துல காரை நிப்பாட்டி உள்ளுக்கு போய் பார்த்தா இவன் கதவை அடிச்சு உடைச்சு உள்ளுக்கு பூந்துருக்கிறான். எப்படி இருக்கும் சிச்சுவேஷன்? ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு நடுக்கம், என்ன ஒரு ஆதங்கம். பார்த்தா எங்களுடைய போன் நம்பரை யாரோ அங்க எக்ஸ் செய்து அதுல இருந்து போலீஸுக்கு போன் அடிச்சிருக்கேன், நான் ஆபத்துல இருக்கேன், வந்து காப்பாத்து. ஆனா எங்க போன் வேலை செய்யல, எங்க போன்ல இருந்து அடிக்கல. அது யாரோ அந்த ஏரியாவில் எக் பண்ணி அடிச்சிருக்கலாம். ஸோ அதில் அவன் உள்ளுக்கு வந்து கதை உடைச்சி போட்டு அவன் போயிட்டு அந்த வீட்டுக்காரன் செஞ்சு தந்தான், இல்லாட்டி அது நம்ம தான் செஞ்சிருக்கோம். ஸோ இந்த நிலைமை மாதிரி தாவீது வருகிறார். அவர்களுடைய எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாம் பற்றி எரியுது, நெருப்பு எரியுது. மனநிலை எப்படி இருக்கும்? அவனுடைய இருதயம் என்ன துடி துடிச்சிருக்கும்? தாவீது மட்டும் கிடையாது, அவரோடு இருந்தவர்கள், மற்றவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் குறிச்ச ஒரு அங்கலாய்ப்பு. வீடு எரியும், ஐயோ என் மனைவி எங்க, என் பிள்ளை எங்க? சொத்தை தேட முதல்ல சில பேர் நான் சரி முதல்ல இது என்னோட சந்தோஷமா விடுறாங்களோ தெரியல, பட் என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொன்னா தேடுவார்கள், அங்கல கதறுவார்கள், ஏங்குவார்கள். எங்க தேடி தேடி பார்க்கிறோம், ஒரு பொடியையும் காணல. என்ன நடக்குது?
தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். யாரு எங்க என்னன்னு தெரியாது. பட் சம்திங் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க கொன்று போடல, சிறை பிடிச்சிட்டு போயிருக்கான். யாரு வந்தது? அமலேக்கியன் வந்தானா, பெர்சியன் வந்தானா, சீரியன் வந்தானா, பாபிலோனியன் வந்தானா, எகிப்தியன் வந்தானா தெரியாது. யாரோ ஒரு கூட்டம் வந்திருக்கு. இவர்கள் கொண்டு போனார்கள். வாசிப்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு listen my dear children of God. I want to show you how great God we are worshiping. How great God we have in our life. எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதையும், எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பித்து தர பிரயாசப்படுகிறேன். இது நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நாம் இருக்கிற சூழ்நிலை ஒன்றும் இல்லைங்கிற உணர்வை உண்டு பண்ணும். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் மிதித்து ஜெயம் எடுக்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் நம்மளை உருவாக்கும். அதிகமா பழைய ஏற்பாடு போக மாட்டேன், உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாடுலயே அநேக காரியங்கள்ல தான் எப்ப சில சம்பவங்கள், சில விதமான கர்த்தருடைய செயல்பாடுகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரால் செய்ய முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல வேதம் சொல்லுகிறது, தாங்கள் அழுகிறதற்கும் தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது சத்தமிட்டு அழுதார்கள். அழுது அவருடைய பலன் போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கா? நம்மளா சும்மா சின்னோண்ட பெருசாகிட்டு மூக்கு சென்றது வேற. பட் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கா? எவ்வளவு ஒரு மோசம் இல்ல? என்ன நடந்துச்சு? பெண்களை கொண்டு போய் என்னென்ன பண்ணான்னு தெரியாது. பிடித்தவர்கள் என்ன விதமான அநியாயம் பண்ணான்னு தெரியல. குழந்தைகளை நரபலி கொடுத்தாங்களான்னு தெரியாது. எங்க மைண்ட் ஓடும். அவங்களுடைய சிந்தை அப்படியே குழம்பு இல்லையா? குழம்பி போய் அழுகிறார்கள். என்ன நடந்திருக்குமோ? அங்கலாய்க்கிறார்கள், அழுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கெஞ்சுவார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் அல்லவா நாங்கள்? நீர் அபிஷேகம் பண்ணின ராஜா அல்லவா? சும்மா ஜனம் கிடையாது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இன்னும் ராஜ்யத்துக்கு வரலாற்றின் நிலைமை, ஆண்டவரே நீர் தானே அபிஷேகம் பண்ணினீர். நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் ஒரு மூலையில ஆடு தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். சாமுவேல் அனுப்பினீர், என்னை அபிஷேகம் பண்ணினா கேட்டேன்னா, இப்ப என் பொண்டாடி மாறி போயிட்டாங்க. உண்மைதானே? வேதனை நிறைந்த நிலைமை, துக்கம் நிறைந்த நிலைமை, கண்ணீர். அவர்கள் அழுது 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 பலனே கிடையாது. There's no more tears in their eyes. Also, they don't have any power to cry anymore. This is the very difficult situation they faced in their life. Even though anointed king suffered that situation. தேவச்சனமே அழுகிறார்கள். வேதனை, அங்கலாய்ப்பு, துக்கம், கண்ணீர், பலன் கிடையாது உடம்புல. இனிமேல் அழுக முடியாது. எத்தனை நாள் அழுதிருப்பார்கள், எவ்வளவு நேரம் அழுதிருப்பார்கள், எப்படி கூக்குரல் வந்திருக்கும். பிரகாஷ் சத்தம் போட்டு வர்ஷிப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் தண்ணி குடிக்காடி பலன் இல்லை. பிரகாஷ் தொண்டை அடைக்குது. ஒரு தண்ணிக்கு 2 தண்ணி வந்துருச்சு 2 பக்கத்துல. நானும் சத்தமா பிரீச் பண்ணா கொஞ்ச நேரம், அதுக்கு மேல ஏலாம். நல்லா யோசிச்சு பாரு. ஆனா இது நம்ம ஒரு விசுவாசத்துல, அனல்ல, தேவ பலத்துல பேசுறோம். நமக்கு பலனே கிடையாது. இரவு முழுவதும் 1 மணி நேரம் கூட ஒழுங்கா நான் தூங்கல. என்னுடைய பலன் என்னங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். நான் என்ன நிலைமையில போறேன், எப்படி போறேன், எங்க கொண்டு போறேன்னு என்ன செய்ய எனக்கே தெரியல. So but still I believe my God is going to do great things through me. தேவன் என்னை கொண்டு அநேகரை ஊழியர்களாய் உருவாக்குவார் என்ற விசுவாசத்தில் ஓடுகிறவர். நல்லா கவனிக்க. பலனே கிடையாது. அழுது அழுது வெந்து நொந்துட்டார்கள். ஆனா தாவீது ஒரு காரியம் சொல்லுகிறான். இந்த காரியத்தை ஜோன் 16:33 2வது பகுதியில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காண்பிக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து. தாவீதின் 2 மனைவிகளாகிய ஜெஸ்ரயேல் ஊராளான
அகினோவாவும் கார்மேல் ஊரானான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயாலும் அபிகேல் வந்து சிறைப்பிடித்து தாவீதுக்கு கிடைத்த மனைவிகள்ல மிகவும் அருமையானவர். அபிகேல குறிச்சு நிறைய வேதத்துல பார்க்கும் பொழுது அவர் கட்டின மனைவிமார்கள் இந்த அபிகேல் வந்து அவ்வளவு ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ. தாவீதனுடைய வாழ்க்கையில அமைஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் அபிகேல். அபிகேலுடைய சம்பவத்தை இன்னொரு நாள் ஒரு ஸ்திரீகளுக்கு ஒரு மெசேஜ் பெண்களை குறித்து பேசும் பொழுது நான் அந்த சம்பவங்களை டீப்பா அவங்களோடு பேசுறேன். உள்ள ரகசியங்களை இவ கவனிங்க. அங்கே இவங்களும் போயிட்டாங்க. அபிகேல் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவர். 2 மனைவிமாரும் அவங்களே கொண்டு போயிட்டாங்க. பலனே கிடையாது. அழுது பலன். தாவீது ஒன்று செய்கிறான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது என்ன செய்கிறான்? ஏற்கனவே இவருடைய மனைவிமார பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி he lost everything. But still ஜனங்கள் அவனை நெருக்குகிறார்கள். கவனிங்க, நம்முடைய லொஸ்ட் என்பது வேறு, மற்றவர்கள் எங்களை நெருக்குகிறது என்பது இன்னொன்று. ஜனங்கள் அவனை என்ன செய்கிறார்கள்? வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினாலே அவனை கல்லறிய வேண்டும் கொண்டார்கள். உன்னாலதான்டா இதெல்லாம் நடந்துச்சு. நீ தான் அபிஷேகம் பெற்றவன்னு சொன்ன, நீ தான் ராஜான்னு சொன்ன, உனக்கு கீழே இருக்கணும்னு சொன்ன, நீ தான் கூட்டிட்டு போன, உன்னாலதான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கல்லறிய பார்த்தார்கள். தாவீதினுடைய உயிர் போகிற நிலைமை. ஒரு பக்கம் மனவேதனை, இவனுடைய எல்லாம் போய்விட்டது. மனைவி பிள்ளைகள் சொத்து சேர்த்து வச்சது, ஆக்கீச ஏமாத்தி கொண்டாந்து வச்சது எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இதுல இவன் உடைஞ்சு போய் அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்க எல்லாரும், இதெல்லாம் முரட்டு ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி கிடையாது. ராஜா மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இல்லைங்க. எட்டு தொட்டு கல்லெறிகிறவர்கள் தான் முரட்டு ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க போய் இயேசுவை குறிச்சு சொன்னீங்கன்னா காரி துப்புவான் மூஞ்சில யூதர்கள். நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு பைபிளை மட்டும் வச்சு புதிய ஏற்பாடு கிழித்தெறிவார்கள். நாங்க தான் இஸ்ரேல் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். சரியா? கவனிங்க. ஆனா அவ்வளவு மோசமானவர்கள் கல்லறிய பார்த்தார்கள். But there's a secret, my dear children of God. Doesn't matter what are the situations you are going through today, what are the situations you are facing in your life today, but there's a solution. Amen. There's hope. There's a victory in your life that God is going to give. God is able to give in your life. The secret is written in the Bible. Read. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினார். That is the secret. தாவீது தன் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று வரல, யாக்கோபின் தேவன் என்று வரவில்லை, ஆதாமுடைய தேவன் என்று வரவில்லை, ஆபிரகாமுடைய தேவன் என்று ஆவியானவர் இங்கே எழுதல்ல. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனுக்குள் உறவு, ஐக்கியம், அந்த உறவில் இருக்கிற நெருக்கம், தன் தேவனுக்குள்ளே தன்னை என்ன செய்யலாம்? That is the faith. என் தேவனுக்குள்ளே நான் பலப்படுத்துவேன், என் தேவனுக்குள்ளே நான் திடப்படுத்துவேன். What is the meaning of திடப்படுத்துவேன்? இங்கிலீஷ்ல எப்படியா இருக்கு? strengthen, courage இருக்கு. பட் அதான் இங்கிலீஷ்ல வந்து சில தமிழ் வார்த்தைகளுக்கு வார்த்தை கிடையாது. கரேஜ் சொன்னா ஊக்குவிக்கிறது, ஸ்ட்ரெங்தன்னாக்க பலப்படுத்தி கொடுக்கிறது. ஆனா திடப்படுத்துவது என்பது அசையாமல் இருப்பது, உறுதியா இருப்பது, ஃபர்மா இருப்பது. Do you understand what I'm saying? ஆண்டவருக்குள்ளே இந்த திடம் எங்க தெரியுமா உருவாகும்? அதனாலதான் இயேசு சொன்னாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை திடம் கொள்ளுங்கள். எங்க தெரியுமா நடக்கும்? இன்னொரு மனுஷனால நடக்காது. That has to work inside of our hearts, our thoughts. இந்த இருதய சிந்த, இந்த வார்த்தைகள், இந்த நினைவுகள் திடமுள்ளதா மாற்றிக்கொள்ள வேறொராளால் கொடுக்க முடியாது. தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தின. எப்படி? சிங்கத்தை வாய்களை கிழிக்க செய்த தேவன் இதை வெற்றி பெற செய்வார். கரடியை வெற்றி கொள்ள செய்த தேவன் இதை மேற்கொள்ள செய்வார்.
கோலியாத்தை ஜெயிக்க செய்த தேவன் இதை எனக்கு செய்வார். That's how அவன் தன்னை திட்டப்படுத்தினான் தன் தேவனுக்கு. இன்னொரு ஆள் வந்து செய்ய முடியாது. All people against him. ஸ்டோன் அடிச்சு கொல்ல பார்க்கிறாங்க. யார் உதவிக்கு வருவா? சில நேரம் எனக்காக யாராவது பேச மாட்டாங்களா, எனக்காக யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, என்னோட கொஞ்சம் ஆறுதலா பேச மாட்டாங்களா? It won't help, my dear. You have to take that weapons in your life. You believe it or not, that's a secret. You have to comfort yourself through the power of the Holy Spirit and the Word of Amen. God. Hallelujah. Believe that. விசுவாசிக்க. ஆண்டவர் எப்படி திடப்படுத்தி இருப்பான்? தனியா போயிருப்பான். கல்லெல்லாம் இடிஞ்சதுக்குள்ள ஓடுனாரோ தெரியல பயந்து. ஒரு இடத்துல போய், ஆண்டவரே என்னை அழைத்தவர் நீரையா, தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினவர் நீரையா, கர்த்தர் நீர் மேய்ப்பராய் இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன் என்று என் வாயிலே நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன், உம்மை துதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சிச்சுவேஷன்ல என்னை விடுவிக்கிற ஒரே ஒருத்தர் நீர் தான். ஏன்னா சுத்தி இருந்த எல்லாருமே கல்லறி இருக்கிறாங்க. நண்பர்கள் இல்ல, சொந்தங்கள் இல்ல, தெரிந்தவர்கள் இல்ல, தனக்கு கீழே வேலை செய்ய எல்லா அகேன்ஸ்டா இருக்காங்க. Everyone is against him. But still he went to God's feet to strengthen himself through the powerful worship, through the powerful words which is given already in our hands. We have to believe that. விசுவாசிக்கலையா? தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை ஓவர் கம் பண்ற ரகசியம் அங்கதான் இருக்கு. இயேசு சொன்னாரு, அவனுக்கு என்ன இடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏன் ஒண்ணுமே கிடையாது? பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஏன் பிதா என்னோடு கூட இருக்கிறாரு? பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறேன். சோ நாம் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவுக்கு நேரிட்ட சோதனை அல்லாமல் எங்களுக்கு ஒன்று நேரிடாது. அந்த சோதனை வரும். பட் அந்த சோதனையில நம்மை நாம் திட்டப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற தேவனுடைய பாதத்தில் தாவீது தன்னை திட்டப்படுத்தினான். ஆண்டவர் அற்புதம் செய்தார். 16, 17, 18, 17 இருந்து வாசிங்க, 18 இருந்து வாசிங்க வசனத்தை வேகமா. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். Listen, my dear children of God. எல்லாரும் உதவிட்டாங்க. Everyone left him. He faced big troubles in his life. பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தருக்குள் தன்னை திட்டப்படுத்தினபடியினாலே எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். தேவ பிள்ளையை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கின்ற, போகின்ற, இழந்த, நஷ்டப்பட்ட எந்த காரியமாக இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், பிளஸிங்ஸா இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், if you believe your God with all your heart, God is able to give double portion. உபாகமம் 1:11 சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அவர் உங்களை பெருக செய்வார். He is able to do great works. வாசிங்கம்மா தொடர்ந்து. என்ன செய்தானா? 18 மறுபடி வாசிப்போம். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும், அமலேக்கியர் இவங்கள் தெரிந்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். எப்படி என்ன செஞ்ச? அவன் கர்த்தருக்குள்ள திட்டப்படுத்தினுடன். இதுல ரொம்ப சீக்கிரம் பேச 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 நிறைய காரியங்கள் உள்ளுக்கு இருக்கு. நல்ல கவனிங்க. எல்லாரும் கல்லறிஞ்சாங்க இல்லையா? எல்லாரும் கல்லறிய வந்தார்கள் அல்லவா? இவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தின உடனே அவர்கள் மறுபடியும் இவனோடைய வந்து வெறுத்தவர்கள், உதறினவர்கள், தள்ளினவர்கள், முறுமுறுத்தவங்க, கல்லறிய வந்தவர்கள் தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தின உடனே கர்த்தருடைய வல்லமை,
கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய உறுப்புதல் தாவீதுக்குள் வந்த உடனேயே என்ன நடந்தது? அவருங்க அந்த கல்லறிய வந்தவர்களே ஒரு 400 பேர் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க தாவீதோட. நாங்க வாரோயா அவனோட யுத்தத்துக்கு, நீ ராஜா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர், we are coming with you my king என்று வந்தார்கள். தாவீது கூட்டு போனா இடையில 200 பேர் நின்றாங்க. மற்ற 200 பேரோட போகிறான். 200 பேரை கொண்டு அத்தனை கொட்டிய மிருகங்களாய் இருந்த அமலேக்கியரை ஜெயித்தான் தேவனுடைய நாமத்தினாலே. ஆமென். ஜெயித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் ஒன்று கூட எல்லாவற்றையும் தாவீது திருப்பி. That is our God. Amen. Whatever you lost in your life, என்னெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தருக்குள் திடப்படுங்க. கர்த்தருக்குள் மன சிந்தை மண்டலத்தை மாற்றுங்கள். திடப்படுதல் என்பது நமக்குள் உருவாக வேண்டியது, நம்ம சரிப்படுத்த வேண்டியது, நம்ம கர்த்தருக்குள் சரியாய் வாழ வேண்டியது, வசனத்தின்படி நம்மளை வாழ வைப்பது. தாவீதோடு இருந்த மனுஷன் அப்படின்னு தாவீது மாறல. நம்மளோடு இருக்கிறவர்கள் அப்படி என்பதற்காக நாங்க மாறக்கூடாது. நம்ம இயேசுவை போல் தான் மாற வேண்டும். நமக்கு எத்தனை பேர் கெடுதி செய்யலாம், துரோகம் செய்யலாம், பேசலாம். உலகம் பலதை கற்றுத்தரும், உலகத்துக்கு ஏற்றபடி வாழ ஆலோசனை சொல்லும். பட் we can't. நம்மால் செய்ய முடியாது. நம்முடைய முன்னோடி யாரு? 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடரும்படியாக. We can't copy the world things in our life. We have to follow the footsteps of Jesus Christ. Amen. You understand? So இங்க மாறினா சந்தோஷம் தானா வரும். இங்க மாறினா தேவ பலன் மாறும். இங்க மாறினால் கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வரும். இங்க மாற்றம் ஆரம்பித்தால் அறிக்கைகள் மாறும். அறிக்கைகள் மாற 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 அறிக்கை செயலாக மாறும். இல்லாதவைகளை உள்ளவைகளாய் உருவாக்குகிற ரோமர் 4:17 சொல்கிறது. அந்த உருவாக்குகிற சக்தி நம்முடைய நாட்களில் இருக்கு. பேசுங்க வாழ்க்கையில ஜீவன பாப்பீர்கள் கனியை இயேசுவின் நாமத்தில் வெற்றியை பாப்பீங்க. சொல்ல பெருமை கிடையாது, விசுவாசம். இயேசுவின் நாமத்தில் நான் இதை செய்வேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அறிக்கை பண்ணார். தாண்டினாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? Why we can't? Because our thoughts is very poor, very little, very narrow minded. That's the reason we are suffering today. Come out from that kind of thoughts. வெளியில வரணும். We have to come. We have to come. Otherwise we always suffer in our life. புரியுதா நான் சொல்றது? தேவனுடைய வார்த்தையில் சொல்லுங்க. வாசிங்கம்மா தொடர்ந்து. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். எப்படி மாறிச்சு சொல்லுங்க. அமலேக்கியர் தானே கொண்டு போனாங்க. யாருடைய கொள்ளையா இருந்தது? இப்ப யாருடைய கொள்ளையா மாறி இருக்கு? எப்படி மாறிச்சு? வானத்திலிருந்து ஒரு அக்கினி பவர் இறங்கல. வானத்திலிருந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் ஆண்டவர் பண்ணல. அவன் தன்னை திடப்படுத்தினான், கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். We have to comfort ourselves through the word of God. We have to encourage ourselves through the word of God. We have to strengthen ourselves by the word of God. We have to do. நம்ம சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு நம்ம ஆண்டவரோட பாதத்தில் அதை ஜெயிக்க முடியாம இருந்து கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. சோ தேவன் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உண்டு. உண்டுனா உண்டுதான். இல்ல ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே இது வருது, அவன் அதெல்லாம் பண்றான் அவனுக்கு வருது இல்ல, இவன் கெடுதி பண்றான் இவனுக்கு வருது இல்ல, நல்லா இருக்குன்னா எனக்கு ஏன் இதை வருதுன்னா எனக்கு தான் வரும்னு சொல்லி இருக்காரு அவர். தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் நல் மனதா இருக்க விரும்பினாலே பிரச்சனை தான், போராட்டம் தான். பிரச்சனை வருதுன்னா நம்புங்க, நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்க.
குடும்பத்துல சூழ்நிலைகள் மாறுதா? நம்புங்க, தேவனுக்குள் நான் நல்லா இருக்கிறோம். தேவச்சனமே, இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி அவர் ஜெயிச்சாரு? என்ன சீக்ரெட்? தேவன் தன்னோடு கூட ஏன் கூட இருந்தார்? That is a secret. நம்மை நாம் திடப்படுத்தணும் கர்த்தருக்குள். அவருடைய வார்த்தைக்கு பிரியமானபடி நம் வாழணும். நம்முடைய சந்தோஷத்தை நம்ம தான் உருவாக்கணும், வெளியில இருந்து வராது. நம்முடைய சமாதானத்தை நம்ம தான் உருவாக்கணும். எந்த பெரிய பில்டிங்ல வாழ்றது, எங்க வாழ்றோம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. என்ன சாப்பிடுறது முக்கியம் இல்லை. நாம் இருக்கிறது யாரோடு என்பதும் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்பதை வச்சுதான் நம்முடைய சந்தோஷம் இருக்கிறது. That is the secret. According to the Bible, and also wise people who already teach in the world, அவர்கள் அதுதான் சொல்லுவாங்க. உலகமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் தேவன் சொன்னார், திடப்படுத்து. இன்னையிலிருந்து திடப்படுத்தும் பொழுது இருதயத்தை, சிந்தைய, வார்த்தைய, எண்ணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்தணும். எப்படி திடப்படுத்த? இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம வேதத்தில் வாய்ச்சாங்கவே. இப்படி தாவீதுடைய குடும்பத்துல இப்படி ஒரு மாற்றம் நீங்க உண்டு பண்ணா என் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரண. உலகத்துல இருக்கிற அந்த மனுஷனுக்கு நேரிடுகிற பிரச்சனை எல்லாம் எனக்கு ஒண்ணு நடக்கல. இதை பார்த்தா நம்ம எல்லாம் ஜுஜுப்பில. தேவஜனமே, நல்ல கவனிங்க. Victory in your hands. Whatever the situation you are going through, the suffering situation, you can get the victory. எப்ப? திடப்படுத்தும் பொழுது, சிந்தை மண்டலத்தை மாற்றும் பொழுது, நம்முடைய யோசிக்கிற அந்த மனநிலைமை மாறும் பொழுது ஜெயம் நமக்கு உண்டு. ஆமென். Try to change the thoughts in your life. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருந்தால் ஜெயம் நமக்கு. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை அல்லாமல் நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இந்த சம்பவத்தை வச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா? தாவீதுடைய வாழ்க்கையில, sister, don't worry, you will get the visa. God will provide your needs in your life. Amen. Very soon our God is faithful God. Amen. He can bless you. He's so faithful God. He loves you so much. Amen. நல்ல கவனிங்க தேவச்சனமே, நம்முடைய தேவன் உண்மையுள்ள ஒரு வசனத்தை அனுப்புனா வெறுமையா திரும்பாதுன்னு சொல்றார். இன்னைக்கு தேவன் இந்த வசனங்களை தந்திருக்கிறார். இரவு முழுவதும் நித்திரை இல்லை, பல விதமான வழிகள், முதுகு வேதனையில, சூழ்நிலையில தியானமாக ஆண்டவருடைய வார்த்தையில உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஒன்று உண்டு. தேவச்சனமே, விசுவாசி. இந்த வருடம் ஒரு வெற்றியின் வருடமாய், ஒரு ஜெயிக்கிற வருடமாய், நீங்கள் ஜெயிப்பதோடு மற்றவர்களை ஜெயிக்க வைக்கிறவர்களாய் நீங்க மாறுங்க. நீங்க மட்டும் ஜெயிச்ச பார்த்தா, நீங்க மற்றவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது ஜெயித்தான், மனைவி பிள்ளைகள் எடுத்தான். தாவீதுடைய ஜெயம் அவனோடு இருந்த மற்றவர்களுக்கு ஜெயமாய் மாறினார். ஆமென். ஆமென். So that is the blessing you need in your life. உங்களுக்காக மட்டும் நீங்க பெற்றது பத்தாது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். தேவனை நோக்கி நன்றியோடு கூட ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறபடினால அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போமா? சிந்தை மண்டலம் மாறட்டும். யோசிக்கிற விதம், பார்க்கிற விதம், பேசுகிற விதம், பழகுகிற விதம், நம்முடைய இருதயத்தில் நாங்கள் நினைக்கிறது மாறட்டும். Don't say I can't, but from today you say I can do all things through Christ who is strengthening me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேண்டுண்டு. The Holy Spirit is dwelling inside of you. You have the strength, you have the power, you have the comfort in your life. Believe that. Viswasing. Come on everybody.